ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஆப்பம் வடகரி. வடகரி ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஏற்கனவே வடகரி நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். இன்றைக்கி ஆப்பம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு பொருளை கண்டிப்பாக அதில் சேருங்க. உங்களுக்கும் ஆப்பம் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும், நல்லா சிவந்த மாதிரி கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக ஓரமெல்லாம் நல்லா சிவந்துக்கிட்டு கிடைக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு கரைன்னு அரைச்சி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 வெங்காயம், ஒரு கை பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி தேய்ச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பை கரைன்னு மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதில் ஒரு காரத்துக்கு 4-5 வரமிளகா, ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வடகரி தாளிக்கிறதுக்கு மசாலா சாமான். ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு. இப்போ நல்ல பெரிய இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்த பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா சாமான்கள் எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. மசாலா சாமான் நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. ஒன்று போல் நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு லேசான ஒரு சிவந்த நிறம் வர வரைக்கும், ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டாம். லேசாக பூண்டு கலர் சேஞ்ச் ஆகும்போது வெங்காயத்தை போட்டுருங்க. இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வடகரிக்கு தேவையான உப்பு, நான் கடலைப்பருப்பு அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்த்த பிறகு வெங்காயம் சூப்பராக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். எப்போவுமே வடகரி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு காஃபி குடிக்கிற டம்ளரால் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிராம் அப்படின்னா வெங்காயம் நிறைய சேருங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் தாராளமாக சேருங்க. ஒரு 2 தக்காளி தாராளமாக சேருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் வடகரி. இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதங்கி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஆல் பர்பஸ் சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லுவேன். கலர் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பொடி பொடியாக பார்த்தீங்க இல்லையா, வேக வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி பொடி பொடியாக உதுத்து வச்சுக்கோங்க. நான் கையால் தான் உதுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஆறினோன்னா மிக்சியில் போட்டு கூட இந்த மாதிரி கரன்னு உதுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரன்னு அரைச்சி நீங்கள் உதுத்து எடுத்தால் தான் வடகரி சூப்பராக இருக்கும். ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்கிற காரப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம உதிராக உதுத்து வச்சுருக்கிற இந்த வெந்த கடலை பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த மாவு நல்லா பொட்டு மாதிரி பொலன்னு உதிராக இருக்கும். அதை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம்ங்க, 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வடை வாசனை வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயில் இதை வறுத்து கொடுத்தீங்கன்னா மசால் வடை வாசனை வரும். அந்த அளவுக்கு மசால் வடை வாசனை வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நிதானமான தீயில் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் நல்லா தலைக்க வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே நீங்கள் வெந்நீர் போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வேலை ஆகிடும் உங்களுக்கு. அந்த பதமும் சுவையும் மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சுடு தண்ணி விட்டு வெந்நீர் விட்டு வேணுங்கிற அளவு இந்த வடகரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க குழம்பு பதத்துக்கு. இப்போ இந்த வெந்நீர் விட்ட பிறகு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இது கொதிச்சதுன்னா போதும். இதுக்கு தேவையான பச்சை கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பச்சை கொத்தமல்லி தாராளமாக ஒரு கைப்பிடி கடைசியில் சேருங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா நீங்கள் புதினாவும் சேர்க்கலாம், அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம வடகரி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வடகரி இன்னும் ரிச்சாக வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் தேங்காய் பால், நல்ல திக்கு பாலாக இந்த நேரத்தில் கடைசியில் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சூப்பரான வடகரி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஆப்பத்துக்கு மாவு சொல்கிறேன். 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, நல்ல 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், நீங்கள் எந்த டம்ளரால் அரிசி அளக்குறீங்களோ அதில் 1/2 டம்ளர் உளுந்து, காலையில் வடித்த சாதம், அது பச்சரிசி சாதம் புழுங்கரிசி சாதம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல,
நல்லா ஒரு பெரிய கப்பு நிறையா வடித்த சாதம், அதாவது உதாரணத்துக்கு உங்கள் கையால் 2 கைப்பிடி சாதம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா மழன்னு அரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான வெள்ளை வெளையர்னு பஞ்சு மாதிரி ஆப்பம் கிடைக்கும். ஓரம் வந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சூப்பரான ஆப்பம், எம்மியான வடகரி. ஓகே விவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.